பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. என கண்பானவர்களே, தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. Glory to God. இந்த தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை பெருகும்படிக்கு Glory to God, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். நாம் சோர்ந்து போகும்போது, நாம் பிரச்சனையோடு இருக்கும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலன் அடைய செய்கிறார். எப்படி பலன் அடைய செய்கிறார் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை, Glory to God, நீங்கள் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையை நீங்கள் பெருகும்படி, இன்னும் தேவனை நீங்கள் சார்ந்து இருக்கும்படி, Glory to God, தேவன் நீங்கள் எந்த காரியத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் எல்லா விதமான சந்தோஷமும் சமாதானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும்போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். உங்களுடைய இருதயம் எந்த காரியத்தை குறித்து கலங்குகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்க எந்த காரியத்திற்காக தேவனிடத்தில் நீங்க நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கை அதிகரிக்கும்படி, Glory to God, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். காரணம் என்ன தெரியுமா? தேவன் மேல நாம் வைக்கிற அந்த விசுவாசம் நம்மளை என்ன செய்து விடக்கூடாது, ஏமாற்றத்தை கொண்டு வந்து விடக்கூடாது என்கிற காரியத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவர். அவர் உதவி செய்கிறாருங்க. யோவான் 14:27 வாசிச்சீங்கன்னா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் நீங்கள் எந்த காரியத்தில் கலக்கம் அடைந்திருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறாருங்க. 1 கொரிந்தியர் 2:4 உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி, Glory to God. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெறுகிறவர்களாய் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் என்ன செய்ய வல்லவராயிருக்கிறார்? பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தாங்க தேவனுடைய திட்டம். இந்த காலவேளையில் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க. கட்டாயம் உங்களுடைய காரியத்தில் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆண்டவரே சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவேன்னு சொன்ன ஆவியானவர் நிரப்பிடுங்கப்பா. தேவன் மேல் வைக்கிற
நம்பிக்கை, ஆண்டவரே விசுவாசம் இவர்களுக்குள் பெருகும்படி நான் ஜெபிக்கிறேன். அற்புதத்தை காண்பார்களாக. தேவ சமாதானம் அவருடைய இருதயங்களை ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.